Hello friends, welcome to Home Delights. நம்ம சேனல் வெறும் குக்கிங்காக மட்டும் கிடையாது. Making home a delightful heaven அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ கொஞ்சமாக டிஃப்ரெண்டான ஃபீல்டுக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ இன்னைக்கு அதில் ஃபர்ஸ்ட் டைமாக ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுனில் நீ ஹேண்டிகிராஃப்ட் சொல்லி கொடுத்தா நாங்கள் எங்கே போய் தேங்கலாம் வாங்குறது அப்படின்னு நீங்கள் திட்டுறீங்க, எனக்கு நல்லா கேட்குது. டோன்ட் வரி. ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது ரொம்ப ஈஸியான பட் ரொம்ப அழகான ஒரு ஷோ பீஸ். ஆனால் அதுக்கு தேவையானது ரெண்டு பொருள் தான். ஒரு கவர் அண்ட் ஒரு சிசர். அப்படிதான் இதை வச்சு நம்ம வீட்டை எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ஸோட ரெடி ஆகிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன கலர் இருக்கோ நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுக்கலாம். நம்ம இந்த கவர் வச்சு இப்போது ஒரு அழகான ஃப்ளவர் செய்ய போகிறோம். அண்ட் இந்த சிசர்ஸ், அவ்வளோதான், நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க. ஸோ இப்போ வந்து இந்த கவரை இப்படி மடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த பிளேஸை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இதை வந்து நீங்கள் தூக்கி போடக்கூடாது, இதை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. நம்ம இதையும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. இந்த சைடும் நம்ம அதே மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இங்கே எங்கே இருந்து ஈவனாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிளேஸை காமனாக ஃபிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு. ரெண்டு சைடும் நல்லா ஓப்பனாக வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த சைடையும் கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்படியே திருப்பிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு செப்பரேட் ஷீட்ஸாக வந்திருக்கு. இப்போ நம்ம ரெண்டு ஷீட்டையும் ஒரே பக்கம் வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட் சைட், இது இன்சைட். இந்த ஷைனி பேப்பர் இப்படி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ செகண்ட் இருக்கிற இந்த கவரையும் திருப்பி வச்சுக்கிட்டு இதையும் ஷைனி பக்கம் வச்சுக்க போகிறோம். இப்போ இதை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்படி ஹாஃபாக கட் பண்ணிட்டோம். இது நம்ம எவ்வளோ தூரம் மடிக்கிறோமோ அவ்வளோ லேயர்ஸ் நம்மளுக்கு அந்த ஃப்ளவர்ஸில் வரும். இப்போ இதை மறுபடியும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இவ்வளோ லேயர்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து நம்ம ஸ்கூலில் பண்ணுவோம் இல்லையா, ஈஸியாக ஃபேன் எல்லாம் பண்ணுவோம் பேப்பரில், அந்த மாதிரி நம்ம இந்த கவரில் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சைட் ரெக்டாங்குலர் சைடில் இந்த சைடு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து இதை ரெண்டாக டிவைட் பண்ணி பூவாக பண்ண முடியும். ஓகே, இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுமே இதை வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே இதை சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் பண்ணி பார்த்தா எனக்கும் 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி இருக்குது. இதை வந்து இதோட சென்டர் பாயிண்டில் நம்ம ஆல்ரெடி இதுக்காக ஒரு கவர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கவரால் இதை முடி போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்த நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்படி வச்சு இதில் சென்டர் பாயிண்ட் இங்கேயும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பெட்டல்ஸ் ஈவனாக வரும். ஸோ உங்களோட ஒரு ரிங் ஃபிங்கரை இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஈஸியாக இதை முடி போட்டுடலாம். இப்போ இந்த முடி எது சென்டரும் அந்த இடத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து இந்த ஃபேன் இருக்கு இல்லையா, இது வந்து லைட்டாக பெட்டல் மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வி மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம ரெண்டு சைடும் பண்ண போகிறோம். இந்த சைடு வந்து அழகாக உங்களுக்கு வி மாதிரி வந்துடுச்சு.
ஸோ இப்போ வந்து இதில் ஷைனி சைடு எதுன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் ஷைனி சைடு. ஸோ இந்த சைடில் வந்து நம்ம இந்த பெட்டல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்க போகிறோம். இது அப்படியே ஒரு லேயராக இப்படி தூக்குங்க. எவ்வளோ அழகாக விரிஞ்சு வருது பாருங்கள். இந்த கவர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியே கேட்குங்க. பாருங்க, இப்போ நம்ம எவ்வளோ தூரம் ஃபோல்ட் பண்ணமோ அவ்வளோ பெட்டல்ஸ் நம்மளுக்கு வருது. நம்ம எல்லாத்தையும் இழுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட் திருப்பி பாருங்கள். நம்ம பெட்டல்ஸ் வந்து வீயாக கட் பண்ணதுனால இந்த ஃப்ளவரோட அப்படியே அந்த இது தெரியுது, வேவ்ஸ் நல்லா தெரியுது. ஓகே, இப்போ இந்த ஃப்ளார் நம்மளுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி இன்னொரு ஃப்ளாரும் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கவரும் வேறு வேறு மெட்டீரியல். ஸோ இதில் வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்லா திக்கான கவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஃப்ளவர் செய்கிறது ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் திக்கான கவர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா தின்னான கவர்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதே மெத்தடில் நீங்கள் பேப்பர்லேயும் கூட கலர் பேப்பர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுலேயும் இதே மெத்தடில் நீங்கள் ஃப்ளவர்ஸ் செய்யலாம். ஸோ இந்த ஃப்ளவர்ஸை வந்து நீங்கள் அழகாக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லேயும் எதில் வேணாலும் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இந்த காம்பை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ லென்த் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதை வந்து இப்படி நீங்கள் அழகாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் நான் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஃப்ளாட்டாக இருக்க சர்ஃபேஸ் நான் அப்படியே இதை நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஃப்ளோட்டிங் ஃப்ளவர்ஸாக சாமி முன்னாடி வைக்கும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி கலர் ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணலாம். சாமி முன்னாடி வைக்கிறதா இருந்தால் பிளாக் வேண்டாங்க, வேறு எந்த கலர்ஸாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எங்கள் வீட்டில் நிறைய ஷோ பீசஸ் எல்லாம் வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி பாட்ஸு இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நானே வந்து பண்ணது தான். ஸோ இனி வர வீடியோஸில் இந்த மாதிரி கூட எப்படி பண்ணலாம், இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கற்றுக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பாட்டு. இதை வந்து நல்லா ஃப்ளவர் வச்சு ரொம்ப அழகாக நம்ம டெக்கரேட் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம வெளியே இருந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வாங்காமல் நம்மளே வீட்டில் ஃப்ளவர்ஸ் எல்லாமே செஞ்சு இந்த மாதிரி அழகாக வச்சுக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா சாமி முன்னாடி கூட இதை வைக்கலான்னு. ஸோ அதுக்காகவே உங்களுக்கு நான் இங்கே யாழை ரெடி பண்ணி இதில் தண்ணியை ஊற்றி இந்த ஃப்ளவர் எவ்வளோ அழகாக ஃப்ளோட் ஆகுது அப்படின்னு காமிச்சிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டெய்லி நான் போடுற அப்டேட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.